முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை சிலர் தங்களின் குறுகிய அரசியல் நலன்களுக்காக பயன்படுத்துகின்றனர். EPDP குற்றச்சாட்டு. ஆவா குழு தலைவரை நாடு கடத்த கனடா நீதிமன்றம் உத்தரவு. முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பில் குகதாசன் எம்பியின் உதவியாளர்களுக்கு போலீசார் அழைப்பு. சிவனேசன் எம்பி அரசு வைத்தியசாலையில் அனுமதி. 100 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி சரவணபவனுக்கு கடிதம். வவுனியாவில் சூறாவளி காற்று, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நினைவேந்தல்களை சட்டப்பூர்வ செயற்பாடாக அங்கீகரிக்க வலியுறுத்தும் மனித உரிமைகள் ஆணையகம். இலங்கையில் பாரிய அளவிலான நூதன மோசடி, CID விசாரணைகள் ஆரம்பம். கனடாவில் இன அழிப்பு நினைவகம், அமைச்சர் விஜித ஹேரத் வெளியிட்ட புதிய தகவல். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை, மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அரசு வாகன ஏலத்தில் மோசடி, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. சுகாதார அமைச்சுக்கு முன்பாக போராட்டம், 9 பேர் கைது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், நல்லூரடியில் இரத்த தான முகாம். இனப்படுகொலை நடக்கவில்லை எனில் சர்வதேச அரங்கில் உள்ளக விசாரணையினை ஏன் கோருகின்றீர்கள்? சுபீகரன் நிஷாந்தன். முள்ளிவாய்க்கால் அவலம் எதிர்காலத்திற்கான படிப்பினையாக அமைய வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசியல் சூழல் தொடர்பாக, குறிப்பாக தற்போது முள்ளிவாய்க்கால் தினம் அல்லது முள்ளிவாய்க்கால் வாரம் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற சூழலிலும், ஆனையிறவு பிரதேசத்திலே ஆனையிறவு உப்பளம் பகுதியிலே அங்கு பணிபுரிந்த பணியாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை, பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற சூழலிலும், அவை தொடர்பிலே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு அல்லது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பிலே தெரிவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது என்ற சூழலிலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு. முதலிலே ஆனையிறவு உப்பளம் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், 2010ஆம் ஆண்டு, அதாவது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் பாரம்பரிய கைத்தொழில் அமைச்சராக 2010ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்ட எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஆனையிறவு உப்பளத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார். அந்த காலப்பகுதியிலே ஆனையிறவு உப்பளப் பகுதியைச் சூழ பல்லாயிரக்கணக்கான மிதிவடிகள், கன்னிவடிகள் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் முதற்கட்டமாக அவற்றை அகற்றி அந்த பிரதேசத்தை ஒரு பாதுகாப்பான சூழலாக, பாதுகாப்பான பிரதேசமாக மாற்றியமைக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. அதன் அடிப்படையிலே அந்த பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய கன்னிவடிகள் அகற்றப்பட்டு அந்த பிரதேசத்தில் உப்பளத்தின் செயற்பாடுகளை, உப்பு உற்பத்தியை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் ஒரு கட்டமாக ஆரம்ப பணிகளுக்கு தேவையான 100 மில்லியன் ரூபாய் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய முயற்சியின் காரணமாக அப்போது முன்னெடுக்கப்பட்ட வடக்கின் வசந்தத்தினூடாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அவை கட்டங்கட்டமாக முன்னகர்த்தப்பட்டு வந்த நிலையிலே ஆட்சி மாற்றம் ஒன்று 2015ஆம் ஆண்டு இடம்பெற்றது. இந்த நிலையிலே புதிய ஆட்சியின் கீழ் 2016ஆம் ஆண்டு நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஆட்சி காலத்திலே ஆனையிறவு உப்பளத்தினுடைய உப்பு உற்பத்தி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அன்றிலிருந்து இப்போது வரை அந்த உப்பு உற்பத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலே அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மேலதிகமாக பதனிடப்பட்டு சந்தைக்கு தயார்படுத்தும் நோக்கில் மாந்தை போன்ற பிரதேசங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு பதனிடும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழலிலே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இங்கே ஆனையிறவில் வைத்தே உப்பு பதனிடப்பட்டு மேசை உப்பாக சந்தைக்கு தயார்படுத்தும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான வேலைகள் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போதைய அரசாங்கத்தினால்.
ஆனால் இதுவரை அந்த உப்பு உற்பத்தி செயற்பாடுகள், உப்பு பதனிடும் செயற்பாடுகள் ஆணையரவிலிருந்து ஆரம்பிக்கப்படவில்லை. இதனிடையே அந்த உப்பு ஆணையரவில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மாந்தையிலே ரஜல் உணு என்ற பெயரிலே சந்தைப்படுத்தப்படுவதாகவும் அது தவிர்க்கப்பட வேண்டும், ஆணையரவினுடைய தனித்துவம் கருதியும் ஆணையரவுக்கு என்ற ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் ஆணையரவு உப்பு என்று அதற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு தரப்புகளில் இருந்து வெளியிடப்பட்ட வந்த நிலையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் அதனை வலியுறுத்தி இருந்தது. ஆனால் இன்று வரை அது நடைமுறைக்கு வரவில்லை. உப்பு எலிபென்ட் பாஸ் என்ற பெயர் பலகையோடு அல்லது எலிபென்ட் பாஸ் என்ற பெயரோடு பேக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக சில முகப்புத்தகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்ட போதிலும் இன்னும் அங்கே உப்பு உற்பத்தி, உப்பு பதனிடும் செயற்பாடு மேற்கொள்ளப்படவில்லை என்றும், அங்கே உப்பு பதனிடும் செயற்பாட்டிற்காக இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட இயந்திரங்களிலே கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் அவற்றை திருத்தி அமைப்பதற்கான உபகரணங்கள் இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களிலே இங்கே உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பை மாந்தை போன்ற இடங்களுக்கு அனுப்பி அதனூடாக நன்மைகளை அடைந்தவர்கள் இங்கே ஆணையரவிலே உப்பு பதனிடும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இல்லாது சென்று விடுமோ என்ற சூழலிலே என்ற அச்சம் காரணமாக இந்த உற்பத்தி செயற்பாடுகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகமும் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் மத்தியிலே தெரிவிக்கப்படுகிறது. இவை தொடர்பிலே முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இங்கே ஆணையரவிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பினை ஆணையரவிலேயே பதனிடுவதற்கான சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த இயந்திர பொறிமுறைகள் சரியான முறையிலே செயற்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம். இவ்வாறான சூழ்நிலையிலே தான் கடந்த சில தினங்களாக ஆணையரவு உப்பளத்திலே கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய பணியாளர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு போதுமான வேலை நாட்கள் ஒதுக்கப்படுவதில்லை என்றும், உப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதற்கான மூலவளங்கள் இருக்கின்ற போதிலும் தாங்கள் வாரம் முழுவதும் கடமையாற்றுவதற்கு உப்பு உற்பத்தியை செய்வதற்கான மூலவளங்கள் இருக்கின்ற போதிலும் தங்களுடைய வேலை நாட்கள் மட்டுப்படுத்தப்படுவதாகவும் தங்களுடைய அடிப்படை உரிமைகள் சரியான முறையிலே பேணப்படுவதில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். முழு நாளும் அங்கே பணியாற்றுகின்ற பணியாளர்கள் வாரம் முழுவதும் பணியாற்றுவதற்கான மூலவளங்கள் இருக்கின்ற போதிலும் அவர்களுக்கான வேலை மட்டுப்படுத்தப்படுகின்றது என்று சொன்னால் இதன் பின்னணியில் ஏதாவது மாபியாக்கள் இருக்கலாமோ என்ற சந்தேகம் அந்த பணியாளர்கள் மத்தியில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பிலே உரிய முறையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பிரதேச மக்கள் சரியான முறையிலே தங்களுடைய அடிப்படை உரிமைகளை அனுபவித்தவாறு தங்களுடைய வேலைகளை முன்னெடுத்து செல்வதற்குரிய சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அது தொடர்பிலே தற்போதைய ஆட்சியாளர் சார்ந்த தரப்புகள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை, ஒரு வலியுறுத்தலை நாங்கள் இங்கே முன்வைக்க விரும்புகின்றோம். அடுத்ததாக மொழிவாய்க்கால் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே முள்ளிவாய்க்கால் தினம் என்பது, முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது முள்ளிவாய்க்கால் தினத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக பகிரப்படுவதாக சொல்லப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இதே காலப்பகுதியில் ஒரு மனித பேரவலம் ஒன்று இடம்பெற்றது, மறுக்க முடியாதது. அந்த மனித பேரவலத்திலே எங்களுடைய மக்கள் பலர், பல்லாயிரக்கணக்கானவர்கள் துரதிர்ஷ்டவசமாக தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்றார்கள். அந்த மனித பேரவலத்திலே இழந்த உயிரிழந்தவர்களுடைய உறவுகள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூர்வதற்கான சூழல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அது அவர்களுடைய உரிமை. ஆனால் எங்களுடைய ஆதங்கமெல்லாம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தின் ஊடாக சில தரப்புகள் தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக தங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக தவறான திசையில் இந்த நினைவு தினங்களை அனுஷ்டிக்கின்றனவோ என்ற ஆதங்கம் இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் தினத்தை அனுஷ்டிப்பதனூடாக
அதனை கடத்துவதனூடாக எதிர்காலத்திற்கு அது எவ்வாறான செய்தியை சொல்ல வேண்டும், அந்த முள்ளிவாய்க்கால் அவலம் நடந்ததற்கு காரணம் என்ன, என்னென்ன காரணங்களினால் அவை அந்த அவலத்தை இடம்பெற்றது, நாங்கள் எங்களுடைய மக்களின் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்திருக்கின்றோம், அவற்றை தடுப்பதற்கான எவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் கண்டுகொள்ளாமல் அல்லது கவலையினமாக தவறவிட்டிருக்கின்றோம் என்பவையெல்லாம் அவதானிக்கப்பட்டு, என்பவையெல்லாம் விமர்சன ரீதியாக அலசி ஆராயப்பட்டு எங்களுடைய கடந்த காலம் தொடர்பிலே எதிர்கால சந்ததிக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அவ்வாறு செல்லுகின்ற போதுதான் எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் கௌரவமான எதிர்காலத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அவ்வாறு எங்களுடைய மக்களுடைய கௌரவமான எதிர்காலத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் இவ்வாறான முள்ளிவாய்க்கால் தினம் போன்ற நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால், அந்த அவ்வாறான நிகழ்வுகளுக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மக்களுக்கான பூரணமான தார்மீக ஆதரவை வெளிப்படுத்தும். அவ்வாறான விடயங்களை நாங்கள் ஆதரிப்போம். மாறாக முள்ளிவாய்க்கால் தினத்தின் பெயரால் சில தரப்புகள் தங்களுடைய அரசியல் இருப்புக்கான ஒரு சந்தர்ப்பமாக இவற்றை பயன்படுத்துமாக இருந்தால், அது எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு கௌரவமான இருப்பிற்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம், இன்னும் நாட்கள் இருக்கின்றது தானே. அங்கே கனடாவிலே அமைக்கப்பட்டிருப்பது சில தரப்புகள் முள்ளிவாய்க்கால் நினைவு தின தூபி என்று சொல்கின்றன. இன்னும் சில தரப்புகள் இனப்படுகொலையை வலியுறுத்தும் வகையிலான தூபி என்று சொல்கின்றன. இது தொடர்பிலே பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கின்ற நிலையிலும் எங்களை பொறுத்தவரையிலே தற்போதைய அரசியல் சூழலிலே கனடாவிலே அமைக்கப்பட்ட அந்த குறித்த கட்டுமானம் இலங்கையிலே இருக்கக்கூடிய சில முகமூடிகளை வெளிப்படுத்தி இருக்கிறது, கிழித்தறிந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சிலர், குறிப்பாக கடந்த காலங்களிலே தேர்தல் காலங்களிலே பல்வேறு உணர்ச்சி ஊட்டும் அல்லது வடமாராட்சியிலே சிலை அமைக்கப்படும், வடமாராட்சியிலே நினைவு தினங்கள் அனுஷ்டிப்பதற்கான ஏது நிலைகள் உருவாக்கப்படும் என்றெல்லாம் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்ட வந்த நிலையிலே புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியில் கூட இப்போதைய அரசியல் சூழல் தொடர்பிலே ஒரு தவறான ஒரு பார்வை உருவாக்கப்பட்டிருந்தது, ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான முகமூடிகளை கனடாவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய கட்டுமானம் உடைத்தெறிந்திருக்கிறது என்ற வகையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். யாழ்ப்பாணத்தில் ஆவார் ரவுடி கும்பலை உருவாக்கியவர்களில் ஒருவரான பிரபல ரவுடி நல்லலிங்கம் பிரசன்னாவை குற்ற வழக்கில் பிரான்சுக்கு நாடு கடத்த கனடாவின் ஒன்றாரியோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இலங்கையில் வாழ்வெட்டு குற்றங்களில் ஈடுபட்ட ரவுடி பிரசன்னா பின்னர் இலங்கையை விட்டு தப்பியோடி பிரான்சில் தஞ்சம் புகுந்தார். அங்கு சென்றும் திருந்தி வாழாமல் அங்கும் வாழ்வெட்டு குழுவை உருவாக்கி மற்றொரு கும்பலை சேர்ந்தவர்களை வெட்டிய குற்றத்திலேயே நாடு கடத்தப்பட உள்ளார். பிரான்சில் வாழ்வெட்டு குற்றத்தில் போலீசாரால் தேடப்பட்டதும் ரவுடி பிரசன்னா கனடாவுக்கு தப்பிச் சென்றார். என்றாலும் அவர் சர்வதேச போலீசார் மூலம் கைது செய்யப்பட்டிருந்தார். டொராண்டோ தெற்கு தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரசன்னா கனடாவின் நீதி அமைச்சரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் 30 நாட்களுக்கு பிறகு பிரான்சிடம் ஒப்படைக்கப்படுவார். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனின் உதவியாளர் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தில் ஈடுபட்டமை தொடர்பிலேயே அவர் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சண்முகம் குகதாசனின் கள ஆய்வு உத்தியோகத்தரும் கட்சி ஆதரவாளர் ஒருவரும் போலீசாரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஞானமுத்து ஸ்ரீநேசன் நேற்றைய தினம் மாலை 7 மணியளவில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனுக்கு அன்றிரவு 10 மணியளவில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் 10ஆம் இலக்க விடுதியில் சிகிச்சை பெற்று வருகின்றார். பொதுவாக சாதாரண மக்களுக்கான இடமாகவே அரசு வைத்தியசாலையில் பார்க்கப்படுகின்றன.
வசதி படைத்தவர்களும் அரசியல்வாதிகளும் அரசு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுவது அரிதான விடயமாகவே காணப்படுகின்றது. அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களே தமக்கான சிகிச்சை, தமது குழந்தைகளுக்கான கல்வி எனும் போது தனியார் துறைகளை தேர்ந்தெடுப்பது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசனின் செயல் அரசு சேவைகளை மதிப்பதற்கான ஒரு முன்மாதிரியான செயலாக பார்க்கப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவனிடம் 100 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி உபதலைவர் சண்முகநாதன் ஜெயந்தன் சட்டத்தரணியூடாக கடிதம் அனுப்பியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தமிழரசு கட்சி சார்பில் வட்டுக்கோட்டை தொகுதியில் வாக்குகளை பெறுவதற்காக மதுபானம் வழங்கப்பட்டது என்று 2025/5/12 அன்று பொதுவெளியில் சரவணபவன் பொய்யாக உரையாற்றியமையினால் ஏற்பட்ட இழப்புக்கு பரிகாரமாக 100 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இதனை 14 தினங்களுக்குள் வழங்க தவறினால் இதற்கான வட்டி பணம் மற்றும் வழக்கு செலவுடன் வழங்க கோரி வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று 2025/5/14 அன்று சட்டத்தரணி கீர்த்தனா கமலச்சந்திரனூடாக கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இன்றைய தினம் வீசிய சூறாவளி காற்றால் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்வும் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை 7 மணியளவில் கடும் சூறாவளி காற்று வீசியதுடன் மழையும் பொழிந்தது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வவுனியா நகர பகுதியில் இருந்து நடைபாதை விற்பனை நிலையங்கள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் நகரம் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளது. குறிப்பாக மின்வடங்களுக்கு மேல் மரங்கள் வீழ்ந்தமையினால் சில பகுதிகளில் மின்சார தடங்கள் ஏற்பட்டுள்ளது. தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் நடைபெறும் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் குறிப்பாக ஐசிசிபிஆர் என்ற சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை சட்டத்தின் பிரிவு 3 தொடர்ந்து தவறாக பயன்படுத்துவது குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணையம் தமது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. ஆணையகத்தின் பேச்சாளர் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு பிரிவின் இயக்குநரான நிகால் சந்திரசிறி இந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். வன்முறையை தூண்டுவதை தடுப்பது என்ற போர்வையில் போராட்டங்கள் உட்பட அமைதியான நினைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கேற்போரை கைது செய்வது தொடர்பாக 2024 மே மாதத்தில் பதில் போலீஸ் அதிபருக்கு இந்த அதிருப்தி தெரிவிக்கப்பட்டதாக ஆணையகத்தின் பேச்சாளர் நினைவு கூர்ந்துள்ளார். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ஆயுத மோதலின் போது இறந்த தமிழ் பொதுமக்களை நினைவு கூறும் இந்த நினைவேந்தல்கள் தவறாக குற்றமாக்கப்பட்டுள்ளன என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணையக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதியான போராட்டங்களை நடத்துவது உட்பட அமைதியான நினைவேந்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்காகவும் 2007ஆம் ஆண்டின் 56ஆம் எண் கொண்ட சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் சட்டத்தின் பிரிவு 3 தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை கொண்டுள்ளதாக ஆணையகத்தில் பேச்சாளர் கூறியுள்ளார். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 106 ஒன்றின் கீழ் இதுபோன்ற நிகழ்வுகளை நிறுத்துவதற்கு போலீஸ் தரப்பு தற்காலிக நீதிமன்ற உத்தரவுகளை கோரி வருகின்றன. எனினும் அமைதியான முறையில் கருத்து தெரிவிப்பதற்கான உரிமையை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் நீதித்துறையால் இந்த விண்ணப்பங்களில் சில நிராகரிக்கப்பட்டன என்றும் ஆணையக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயத்தில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அரசியலமைப்பு பாதுகாப்புகளை வலியுறுத்தியுள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணையகத்தின் பேச்சாளர் அமைதியான நினைவு செயல்களை பாகுபாடு, விரோதம் அல்லது வன்முறையை தூண்டும் வடிவங்களாக கருத முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். லங்கா கார் வேர்ல்ட் என்ற பெயரில் நடாத்தப்பட்ட பாரிய அளவிலான நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேக நபர்கள் லங்கா கார் வேர்ல்ட் என்ற பெயரில் வலைதளங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வாகனங்களை விற்பனைக்கு விளம்பரப்படுத்தியுள்ளனர். அத்துடன் வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக பல்வேறு வங்கிக் கணக்குகளில் பணத்தை வைப்பு செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளனர். இவ்வாறு பணம் கட்டியவர்களை அவர்கள் ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கேவா தேவகே சஞ்சீவ உப்புல் விஜயரத்ன இவருடைய என்ஐசியாக 751752 ரணசிங்க ஹெட்டியாராய்ச்சி டேஷ்னா ஈஸ்வரா ராணி ரணசிங்க அவரினுடைய
தேசிய அடையாள அட்டை இலக்கமாக 83 84 91 553 பி என்கின்ற இலக்கமும் சந்தேக நபர்கள் பற்றிய ஏதேனும் தகவல் இருந்தால் பின்வரும் எண்களுக்கு தெரிவிக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொள்கின்றனர். தனது வாக்கு வேட்டைக்காக கனடாவின் பிரம்டன் மேயர் இன அழிப்பு நினைவகத்தை அமைத்துள்ளார். அப்பகுதியில் அதிகளவான இலங்கை தமிழர்கள் வாழ்கின்றனர். தேர்தல் கால வாக்குறுதியை அவர் நிறைவேற்றியுள்ளார் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரம்டன் பகுதியில் இன அழிப்பு தொடர்பான நினைவகத்தை அமைப்பதற்குரிய நடவடிக்கை 2021 ஆண்டில் ஆரம்பமாகியுள்ளது. இதற்கு முன்னாள் வெளிவிவகார அமைச்சர்களாலும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கனடா வெளிவிவகார அமைச்சருக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது ஆட்சியிலும் இது விடயத்தில் மீண்டும் தலையிட்டோம், தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சித்தோம். எனினும் அந்நாட்டு சட்டத்தின் பிரகாரமே அதனை முன்னெடுப்பதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இன அழிப்பு வாரத்துக்கு எதிராக தடை உத்தரவு பெறுவதற்கு கனடாவில் உள்ள அமைப்பொன்று நீதிமன்றத்தை நாடியிருந்தாலும் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவையில் மேலதிக பயண பொதியினை எடுத்துச் செல்ல இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. நாகப்பட்டினம் காங்கேசன் துறைக்கும் இடையே சுபம் நிறுவனம் சிவகங்கை என்ற பெயரில் கப்பல் போக்குவரத்தை தொடங்கியது. நேற்றைய தினம் 100வது நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கு புறப்பட்ட கப்பலில் 85 பயணிகள் பயணம் செய்தனர். விமான கட்டணத்தை விட கப்பல் கட்டணம் குறைவாக இருப்பதனால் கப்பலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த கப்பலில் ஏற்கனவே பயணிகள் 10 கிலோ வரை பயண பொதியை எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 22 கிலோ வரை மேலதிகமாக பயண பொதியை எடுத்துச் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என சுபம் கப்பல் நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ளனர். அரசு வாகனங்களை விற்பனை செய்ததில் அரசாங்கத்துக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் இந்த விடயத்தினை தெரிவித்தார். பொது ஏலத்தில் வாகனங்களை விற்காமல் டெண்டர் நடைமுறையை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அரசாங்கத்துக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது ஏலத்தில் வாகனங்கள் விற்கப்பட்டிருந்தால் அரசுக்கு சுமார் 650 முதல் 700 மில்லியன் வரை வருவாய் கிடைத்திருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் 17 வாகனங்களை விற்பனை செய்ததன் மூலம் அரசுக்கு 200 மில்லியன் மட்டுமே வருவாய் கிடைத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்க தாங்கள் எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனத்தின் அழைப்பாளர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக இன்றைய தினம் கொழும்பில் உள்ள வைத்தியசாலை சதுக்கத்திலும் சுகாதார அமைச்சுக்கு அருகிலும் போராட்டக்காரர்கள் நுழைவதை தடுக்கும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இன்றைய தினம் நண்பகல் 12 மணி முதல் நாளை மாலை 5 மணி வரை வைத்தியசாலைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையையும் போராட்டக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் இரத்த தான முகாம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த இரத்த தான முகாமானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்டது. இதில் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு குருதிக்கொடை வழங்கியதையும் அவதானிக்க முடிந்தது. நாட்டில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என கூறும் அரசாங்கம் சர்வதேசத்தில் ஏன் உள்ளக விசாரணையை கோருகின்றது என தமிழ் தேசிய பேரவை உறுப்பினர் சுபீகரன் நிஷாந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் தொடர்ந்தும் தெரிவித்ததாவது: இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் எமது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டும் எமது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதும் இன்று 16 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் நாம் இன்னும் தோற்று போகாத நபர்களாக இன்று நாங்கள் சர்வதேசம் வரை வீரியம் கொண்டிருக்கின்றோம். எமக்கான நீதி என்பது நீண்ட ஒரு தூரத்திலே இருந்தாலும் இன்று
சர்வதேச அளவிலே எமது போராட்டம், எமது விடுதலைக்கான போராட்டம் அரசியல் ரீதியாக சர்வதேச அளவிலே பரிமாணம் கொண்டிருக்கின்றது. நாங்கள் தாயகத்தில் வடகிழக்கில் பல அடக்குமுறைகள் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் கடந்த 16 வருடங்களாக அரசியல் செயற்பாடுகளை தமிழ் தேசிய பாதையில் முன்னெடுத்து வந்திருந்தாலும் இன்று அதில் பரிமாண வளர்ச்சி என்பது சர்வதேச அளவிலே மையம் கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், இன்று பிரித்தானியா உட்பட பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ், சுவிஸ் போன்ற எங்களுடைய புலம்பெயர் மக்கள் அங்கு வாழக்கூடிய இடங்களில் எமது அடுத்த தலைமுறையினர் இன்று எங்களோட போராட்டத்தை கையிலெடுத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைய பிரித்தானியா பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, கனடா பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, இன்று எமது அடுத்த தலைமுறையில் அங்கேயே படித்து வளர்ந்தவர்கள் எம் தலைமுறையினர் எமது விடுதலை போராட்ட கனவுகளோடு எமக்கான நீதிகளை வேண்டி, எமக்கான ஒரு நாட்டிற்கான விடுதலை வேண்டி இன்று அவர்கள் பாராளுமன்றம் வரை சென்றிருக்கின்றார்கள். இன்று அவர்களுடைய குரல்கள் ஒலிக்கத் தொடங்கி இருக்கின்றன. இவ்வளவு காலமாக அதனுடைய நாங்கள் கஷ்டப்பட்ட தமிழ் தேசியத்தினூடாக பயணித்திருந்தாலும் கூட இன்று சர்வதேச அளவிலே எமது உறவுகள் அதை சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தார்கள். அதனுடைய பயன் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக இந்த இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது மட்டுமல்லாது சர்வதேச அரங்கிலே இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு செய்த இனப்படுகொலை தொடர்பில் பாரிய ஒரு போர்க்குற்ற விசாரணைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த இலங்கை அரசாங்கம் தள்ளப்படும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி இன்றைய தினம் நாங்கள் நாளைய தினம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவெழுச்சி எங்களுடைய நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் எமது யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எமது வர்த்தகர்கள், குறிப்பாக எமது வர்த்தகர்கள் என்பது எங்களுடைய நீண்டகால போராட்டத்தோடு சேர்ந்து வந்திருக்கின்றார்கள். எங்களோட வர்த்தகர்கள் நிச்சயமாக எமது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் அனைத்து கடைகளிலுமே கருப்பு கொடிகளை இந்த முறை ஏற்றி அனைத்து கடைகளையும் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் அரைவாசி கடைகள் பூட்டியிருந்தாலும் கூட ஏனைய கடைகளையும் அந்த கருப்பு கொடைகளை ஏற்றி அந்த கடைகளை பூட்ட வேண்டும் நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இன்று புலம்பெயர் தேசத்திலும் சரி, இன்றைய உதாரணம் சொல்லப்போனால் பிரான்ஸ் நகரில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற லாட்சப் நகரில் நேற்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்காலுக்காக முழு கடைகளிலும் தமிழர்கள் வாழ்கின்ற அத்தனை கடைகளிலும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. அது நாளைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. ஆகவே எங்களோட களத்தில் உள்ள எமது வர்த்தகர்கள் இந்த விடயங்களில் ஒற்றுமையாக சிந்தித்து அனைவருமே இந்த கருத்த கொடிகளை நிச்சயமாக கடைகள் முன்பக்கத்தில் ஒரு துக்க தினமாக நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். அதை அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் கடத்த வேண்டும். இம்முறை வழமைக்கு மாறாக இந்த 16வது வருடத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வுகள் இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்திலே வடகிழக்கு எங்கும் பரவலாக அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளினாலும் பல அமைப்புகளினாலும் பல நிறுவனங்களினாலும் பல தன்னார்வனாலும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் உட்பட கிழக்கு மாகாண பல்கலைக்கழகம் உட்பட அனைவருமே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கொடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த முறை கடந்த காலங்களை விட அதிகமாக இந்த முள்ளிவாய்க்கால் எனப்படுகின்ற ஒரு விஷயம் கூடுதலாக நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனுடைய வளர்ச்சி என்பது, அதாவது நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த தமிழ் தேசியம் ஒரு அடக்குமுறைக்குள் இருந்து இன்று வெளியில் வந்திருக்கின்றது. அதற்கு காரணம் நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கம், இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற இனவாத அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் எங்களுடைய தமிழ் தேசிய கருத்தியலும் சரி, தமிழ் தேசிய பயணங்களும் சரி வேகமாகவே வளர்ந்து கொண்டு வருகின்றது என்பது தான் குறித்து நிற்கின்றது. ஆகவே நிச்சயமாக எமது வர்த்தகர்கள் பூரண ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளில் அனைத்து கடைகளையும் மூடி கருத்த கொடிகளை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது, இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சொல்லப்பட்ட இந்த கருத்து ஒரு அச்சுறுத்தும் விதமாகவே அந்த கருத்து அமைந்திருக்கின்றது. அதாவது குறிப்பாக அது வடகிழக்கு மட்டுமல்ல, அவர் பொதுவாகவே தென்னிலங்கையும் சேர்த்து சொல்லப்பட்டதாக இருக்கின்றது நாடளாவிய ரீதியில். ஆனால் அவர் அவ்வாறான ஆட்சி அமைப்பதற்கு ஆட்சி அமைக்காத சபைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கருத்துக்களும் அது ஒரு அடிப்படை நியாயமற்ற ஒரு கருத்துக்களாகவே இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக இந்த நாட்டிலே
அவர்கள் வெண்ட சபைகளுக்கு கூட அவர்களால் நிதி ஒதுக்கும் அளவுக்கு இந்த நாட்டிலே நிதி இருக்கின்றதா என்ற கேள்விக்குறிதான். ஆகவே இவர்கள் தங்களுடைய ஆட்சியே என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட இந்த நாட்டிலே நிதி பற்றாக்குறை இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு அளவேனும் இறுதிக்கட்டத்தில் பொருளாதாரத்தை கொஞ்சமாவது முன்னேற்றி கொண்டு வந்திருந்தவர். ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இன்று வந்த பிற்பாடு எந்த விதமான பொருளாதாரத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இடம்பெறவில்லை. ஆகவே இவர்கள் எவ்வாறு இந்த நிதியை சமாளிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பொருளாதாரத்தை கூட்டுவதற்கு பதிலாக அரச செலவினங்களை குறைத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த செலவினங்களை குறைப்பதன் ஊடாகத்தான் இவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆக இது எவ்வளவு காலத்துக்கு இந்த செலவினங்களை குறைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இவர்களால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு உள்ளாட்சி மன்றம் அமைக்கிற சபைகளுக்கு நிதி கொடுக்கும் அளவிற்கு இந்த அரசாங்கத்திடம் போதிய நிதி இருக்காது. ஆகவே இந்த முறை எந்த ஒரு நாட்டில் அமையப்பெறுகின்ற அத்தனை சபைகளுக்குமே பெரும்பாலான சபைகளாக இருந்தாலும் சரி ஏனைய சபைகளுக்கும் போதிய நிதிகளை கடந்த கால அரசாங்கங்கள் அள்ளி கொடுத்தது போல கொடுப்பதற்கு இவர்களிடம் நிதி இல்லை. அந்த நிதி இல்லை என்பதை வைத்துக்கொண்டு அவர் இவ்வாறான சில நாடகங்களை கூட விமல் ரட்நாயக் அவர்கள் சொல்லலாம். கனடாவில் உருவாக்கப்பட்ட நினைவு தூபி என்பது முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒரு அடையாளமாக அந்த தூபி திகழ்கின்றது. அது உண்மையிலே எங்கள் கனடாவாழ் உறவுகளுக்கும் புலம்பெயர் உறவுகள் தாயத்து உறவுகள் அங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் அந்த முன்மாதிரியாக நின்று அவர்கள் அந்த கனடா தூபியை உருவாக்கி இருக்கின்றார்கள். அது கனடாவில் மட்டுமல்ல, எதிர்வரும் காலங்களில் சுவிஸ், பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் முழுவதிலும் அந்த தூபி முள்ளிவாய்க்கால் தூபி வர இருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கமோ அல்லது ஜேவிபியோ அல்லது ஏனைய நாமல் ராஜபக்ஷவோ அல்லது ஏனையவர்கள் அந்த தூபியை எதிர்ப்பது என்பது புதிய விடயமல்ல. மற்ற இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்வதும் இந்த தூபிகளுக்கு எதிர்ப்பு கூறுவதும் ஒரு புதிய விடயமல்ல. இது காலகாலமாக ஆட்சியில் உள்ள இனவாத சக்திகள், அது ரணிலாக இருக்கலாம், மைந்தவாக இருக்கலாம், மைத்திரியாக இருக்கலாம், கோட்டபாயவாக இருக்கலாம், அல்லது இப்போ வந்திருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்காக இருக்கலாம், ஏன் ஒரு ஜேவிபி கட்சியை தமிழர்களுக்கான அடிப்படையிலே தமிழர்கள் இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த ஒரு கட்சி. ஆகவே இந்த ஜேவிபி போன்ற இனவாத கட்சிகள் இதை எதிர்ப்பது ஒன்றும் பெரிய விடயமல்ல. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் உண்மையாக கவனத்தில் எடுக்க தேவையில்லை. ஆனாலும் அவர் ஒரு அமைச்சர் என்ற ரீதியில் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதாவது இந்த நாட்டிலே எங்களுக்கு 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடைபெற்றதற்கான ஆதாரங்களும் சர்வதேச அளவிலே அனைவரிடம் இருக்கின்றது. இன்று அவர்கள் சொல்ல முடியாது எங்களிடம் ஆதாரம் இல்லை என்று சொல்கின்றார். ஆகவே இவ்வாறான இந்த அரசாங்க பிரதிநிதிகளுடைய, அது ஜனாதிபதியாக இருக்கலாம், ஏனைய தரப்பினர்களுடைய இந்த கருத்துக்கள் வெறும் ஒரு விஷமத்தனமான பொய்யான கருத்துக்களை உரைத்து கொண்டு வருகின்றார்கள். தங்களுடைய இயலாமையை இதிலிருந்து வெளிப்படுகின்றது. ஆகவே இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவதை விட்டுவிட்டு சர்வதேச அரங்கிலே உங்களுடைய போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக நாங்கள் வழக்குகள் தொடுத்திருக்கின்றோம், அந்த வழக்குகளுக்கு உரிய முறையில் சென்று உரிய முறையில் ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்கள் வரும்போது அந்த இடங்களுக்கு போய் தங்களுடைய இலங்கை நாங்கள் கால அவகாசம் கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே நீங்கள் ஒரு சரியான நபர்களாக இருந்தால் இந்த முறையில் இந்த எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் மீண்டும் கால அவகாசம் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் நேருக்கு நேர் ஸ்பேஸ் பண்ணுங்கள். அதனுடைய நீங்கள் போர்க்குற்றம் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள், இனப்படுகொலை இல்லை என்று சொல்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் அந்த போர்க்குற்றத்தையும் இனக்கொலை நாங்கள் இருக்கு என்று சொல்கின்றோம். அப்போ நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் வாதாடுங்கள் நேரடியாகவே. நீங்களே காலதாமதம் எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஒரு ஆண்டுகளும் போய் எங்களுக்கு காலவாசம் தேவை என்று அப்போ நீங்கள் பயப்படுகின்றீர்கள். இந்த அரசாங்கம் ஸ்ரீலங்கா சிங்கள இனவாத அரசாங்கம் தமிழர்கள் மீது போடப்பட்ட இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே மனித உரிமை சட்டங்களுக்கு பயப்படுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான சிங்கள மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய கருத்துக்களை, இனவாத கருத்துக்களை விடுத்து நீங்கள் சரியாக இந்த நீதிமன்றங்களுக்கு நீங்கள் சாட்சியங்களாக வருவீர்களாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் அங்கே தோற்கடிக்கப்படுவீர்கள். ஆகவே இவர்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் தூபி வைத்ததுக்கு எதிர்ப்பு காட்டுவது என்பது உண்மையிலே சிங்கள மக்களை திருப்திப்படுத்துமான ஒரு கருத்தை ஒழிய அது ஒரு உண்மை அல்ல.
அடுத்தது விஜயகேரத் அவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் விஜயகேரத் அவர்கள் இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்பவர்கள் அப்போ ஏன் சர்வதேச அரங்கிலே போய் ஐக்கிய நாடுகள் சபைகளிலே மனித உரிமை மன்றத்திலே போய் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை, நாங்கள் உள்நாட்டு விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று உள்நாட்டு விசாரணையை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லி காலங்களை கடத்துகின்றார்கள். அப்போ அவ்வாறெனில் இங்கே ஒரு விசாரணை இங்கே ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை அங்கே அவர் நிரூபித்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறான கருத்துகளுக்கு நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு உரிய நேரத்திலே அந்த தக்க பதிலடியை கொடுக்க இருக்கின்றோம். அடுத்ததாக யாழ் மாவட்டத்திலே இந்த ஜேவிபி கட்சியிலே வந்திருக்கின்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இந்த இங்கு இனப்படுகொலை ஒன்று நடக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்களா? நான் பகிரங்கமாகவே கேட்கின்றேன். யாழ் மாவட்டத்தில் ஜேவிபி கட்சியில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்கில் வெற்றி பெற்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய மனச்சாட்சியை விடுத்து இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை, எங்களுக்கான ஒரு தீர்வு கட்டாயமாக தேவை என்று சொல்லி அவர்கள் எந்த விதமான ஒரு ஊடகத்திலையும் அவர்கள் சொல்வார்களா?